ஓம் நம சிவாய. திருவண்ணாமலை கோயில் சிறப்புகளை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்ப அதோட தொடர்ச்சியை பார்ப்போம். திருவண்ணாமலை கோயில்ல தினசரி 6 கால பூஜை நடக்கும். தினமும் காலம்புற மேலதாளத்தோட யானை முன்னாடி வர தீர்த்த குளத்துல இருந்து நீர் கொண்டு வந்து சாமி சந்நிதி நுழைவாயில ஊத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் கோவில் கதவே திறப்பாங்க. கதவு திறந்ததும் கோசாலையில இருக்கிற பசுக்கல்ல ஏதோ ஒரு கறவை பசுவை அலங்காரம் பண்ணி சாமி சந்நிதியை நோக்கி, அதாவது மூலவரை நோக்கி நிக்க வைப்பாங்க. முறைப்படி கோபூஜை செய்வாங்க. இந்த கோபூஜைக்கு அப்புறம் பக்தர்கள் கோவிலுக்குள்ள அனுமதிக்கப்படுவாங்க. இங்க முக்கியமான பிரார்த்தனைகள்லாம் என்னன்னா, நெய்க்குடம் கட்டுறது. இது கோவில் மூலியமா பக்தர்களுக்கு குறைந்த விலையில கிடைக்கும். வேண்டுதலுக்காக வச்ச நெய் குடத்துல இருக்கிற நெய்ய கார்த்திகை மாதத்துல வர்ற கார்த்திகை தீபம் அன்னைக்கு மலை உச்சியில தீபம் ஏத்துறதுக்கு பயன்படுத்திக்குவாங்க. அடுத்த சிறப்பான பிரார்த்தனை என்னன்னா, கரும்பு தொட்டில் கட்டுறது. குழந்தை இல்லாத தம்பதிகள் அண்ணாமலையார வேண்டி குழந்தை பிறந்ததும் கோவிலுக்கு வந்து அர்ச்சனை ஆராதனை செஞ்சு கரும்பு எடுத்துட்டு வந்து புது புடவையில தொட்டில் கட்டி அந்த தொட்டில குழந்தைய படுக்க வச்சு ஆட வீதிய வளம் வந்து அவங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றுவாங்க. இந்த சிறப்பு எந்த கோயிலையும் இல்ல. அடுத்தது இந்த கோயில்ல இன்னொரு சிறப்பு என்னன்னா, மலை மேல ஏத்தப்படுற மகா தீபத்துக்கு 3000 கிலோ பசுனையும் 1000 மீட்டர் காடா துணியும் 2 கிலோ சூடமும் பயன்படுத்துவாங்க. இந்த நெய் தீபம் மகர ஜோதியா தொடர்ந்து 11 நாளும் மலை மேல சுடர் விட்டு பிரகாசிக்கக்கூடியது. திருவண்ணாமலை கோயில் சிறப்போட தொடர்ச்சியை நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.